ஆண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே வரத்தக்கதாய், தேவனுடைய செய்தியை பகிர்ந்து அளிக்கத்தக்கதாய் தேவன் அளித்த கிருபைக்காக என் தேவனை நான் நன்றியோடு துதிக்கின்றேன். அழைப்பு தந்த உங்களுடைய சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளன்போடு போன வருடம் நான் கட்டாயம் வர வேண்டும் என்று கேட்டார்கள். தவிர்க்க முடியாத காரணத்தினாலே நான் வர இயலவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு வர தேவன் கிருபை தந்தார். ஐயா குறிப்பிட்டது போல உங்களுடைய ஜெபம் எங்களுடைய பலவீனங்களிலும் தேவன் எங்களை ஆசீர்வதித்து வல்லமையாய் நடத்தி வருகிறார். எனவே இந்த நாளிலேயும் கூட தேவன் நம்மை இங்கே அழைத்து வந்திருப்பதனுடைய நோக்கம் இருக்கின்றது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலரில் ஒருவராக இன்றைக்கு நீங்கள் இங்கே இருப்பது தேவனுடைய திட்டம். எனவே ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே என்னை நீர் அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றும். நீங்கள் என்ன நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்பதை மனிதன் அறியான். ஆனால் நம்மை காண்கின்ற தேவனுக்கு நீங்கள் யார், உங்களுடைய மன நிலைமை என்ன, எத்தகைய உள்ளத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், எல்லாம் அறிந்த ஆண்டவருடைய முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம். எனவே அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். இன்று மாலையில் ஒரு விசேஷித்த ஆராதனையாக இது இருக்கும் என்று நான் ஆவிக்குள் உணர்கின்றேன். தேவன் உங்கள் இல்லங்களிலே அநேக கிரியைகளை செய்ய போகிறார். தேவனை மாத்திரம் நம்பி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் தேவனுடைய வல்லமையின் தொடுதலை நீங்கள் உணர முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். என்னை நோக்கி கூப்பிடு ஏன்றி இன்னல் துன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு ஏன்றி இன்னல் துன்ப நேரத்திலோ, கருத்தாய் விசாரித்து ஏன்றோம் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து ஏன்றோம் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நீந்தை நேரிடினோம். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நீந்தை நேரிடினோம். உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது திருப்பாதம் நம் கிருபை நிறைந்த பிதாவே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. இனிமேலும் எங்களை வழி நடத்துங்க. எங்களை கைவிடாத தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பதும் உடைய கிருபை. கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழி நடத்தும் அந்த பாதைகள் அற்புதம், ஆச்சரியம். தேவன் எங்களை கைவிடவில்லை. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தின் ஆழங்களை, ரகசியங்களை
தேவன் எங்களுக்கு கற்றுத்தார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இந்த நாளிலேயே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் அது பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இருக்கிற. கரங்களிலே வேதாகம் உள்ளவர்கள் எல்லாருமே தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை எடுத்து நான் சொல்லுகின்ற வசனங்களை நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை நான் அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பது எல்லாம் மாயையே. இந்த வசனத்தை எல்லாரும் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கி 11:8 வாசியுங்கள். மனுஷன் போதுமானது. அந்த வசனத்துடைய அம்மா ஒரு பகுதியை வாசிக்கிறேன். அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். He has to remember the dark seasons என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய இருளின் காலங்களை அவன் நினைக்க வேண்டும். அதுக்கு முன்பு என்ன இருக்கிறது? அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் அவன் மகிழ்ச்சியாய் இருந்தான். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவன் எதை நினைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றது? அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இது சற்று வித்தியாசமான ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. நல்ல காரியங்களை நாம் நினைவு கூறலாம், நல்ல காரியங்களை மக்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம், நல்ல செய்திகளை நான் மற்றவிடத்திலே சொல்லலாம். ஆனால் நம்முடைய துன்பமான, துக்கமான, துயரமான, வேதனையான காரியங்களை போய் நாம போய் எல்லா இடத்துலையும் சொல்லுவது அவ்வளவு சரியானதாக தெரியாது. யாரும் அப்படி செய்வது கிடையாது. மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள், ஆசீர்வாதத்தை சொல்வார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் இருள், என்னுடைய வாழ்க்கையின் அந்தகாரம், என்னுடைய வாழ்க்கையின் பரிதாப நிலைமை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தோல்வி, கைவிடப்பட்ட நிலைமை, வெளியிலே சொல்ல முடியாமல் இருக்கிற அவமானங்கள், தீர்க்க முடியாத கடன் தொல்லைகள், நிம்மதியில்லாத ஜீவியங்கள், இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இருளின் நாட்கள் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த பகுதி சற்று ஆழமாக நாம் சிந்திக்க நான் அழைக்கப்படுகிறேன். ஏனென்றால் நீங்கள் விவிலியத்தை, வேதாகமத்தை, வசனத்தை நீங்கள் விரும்புகிற சபையார் என்று எனக்கு தெரியும். எனவே வந்தோம், கன்வென்ஷன் வந்தோம், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்லிவிட்டு செல்லாமல் வேதத்தினுடைய ஆழத்தையும் நாம் அறிந்து கொள்ள தேவன் கிருபை தருவாராக. லைஃப் இஸ் a journey of ups and downs. நம்முடைய வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஆசை, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இட் must be like a story book. Good beginning, excellent climax, wonderful finishing. நல்ல ஒரு ஆரம்பம், நல்ல ஒரு உச்சகட்டம், இனிமையான ஒரு முடிவு. அதுதான் ஒரு கதையில் எதிர்பார்க்கிறது. அதுபோல் என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். நம்முடைய ஆரம்பம் வந்துவிட்டது, உலகத்திலே நாம் பிறந்து விட்டோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய முடிவு எப்படியா இருக்கும்? என்னுடைய காலங்கள், என்னுடைய நாட்கள் நான் விரும்பியது போல் இருக்கிறதா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்கள், சம்பவங்கள் நடக்கிறதா? அது மகிழ்ச்சியாக இருக்கிறதா அல்லது இருளின் நாட்களாக இருக்கிறதா என்று யோசிக்க இந்த இரவு நேரத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம்.
ஒரு சிறு குழந்தை பிறந்தால் அதுக்கு பிறகு தவழ்ந்து சிறு பிறந்த குழந்தை, பிறகு குழந்தை, பிறகு அந்த பிள்ளைக்கு இளம் வயதாகிறது, பிறகு வாலிப பிள்ளையாகிறது, பிறகு பூரண வயதுடைய முதியவனாகின்றான், பிறகு அவன் வாழ்க்கையிலே மாற்றங்களை கடந்து போகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி ஸ்தம்பித்து போய்விட்டது. ஏதோ ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஒரு ஸ்டாக்னேஷன் ஆகிவிட்டது. ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், கிறிஸ்தன் வந்தோம், சர்ச்சில் இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பேப்டிசம் எடுத்தோம், கன்ஃபர்மேஷன் எடுத்தோம், ஊழியர் அப்படியேன்ட்டு போயிடுது. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெடி குரோத் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு கிராஃபை போட்டு பார்த்தா ரொம்ப பேருக்கு வெகு குறைவான பேருக்கு தான் ஸ்டெடியாக அப்படியே குரோத் இருக்குது. ஆனால் அநேகருடைய கிராஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? மேலே போகும், கீழே இறங்கும், மேலே போகும், கீழே வரும், இப்படி தான் இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. சில சமயங்களிலே அதிகமாக ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், பாட்டு பாடுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம், அப்படியே போகும். ஒரு சின்ன கஷ்டங்கள் வந்து விட்டால் அப்படியே நம்முடைய கிராஃப் குறைந்து விடுகிறது. ஜபம் குறைந்து விடுகிறது, வேத வாசிப்பு குறைந்து விடுகிறது, ஊழியத்திலே நம்முடைய பங்களிப்பு குறைந்து விடுகிறது, திருச்சபை ஐக்கியம் குறைந்து விடுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே போகிறது. இது சரியல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும். இன்று நான் இரவிலே எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு சீசன், அது ஆங்கிலத்திலே காலம் என்று சொல்கிறார்கள். இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொருலேயும் ஒரு கோடை காலம் இருக்குது, மழை காலம் இருக்குது, ஒவ்வொரு காலம் வருது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சீசன்ஸ் இருப்பதாக வேதம் சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தை புரட்டுங்கள், 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு, அல்ல எல்லாமே அடங்கி இருக்கு. ஃபார் எவ்ரிதிங் there is a season. For everything. அது நல்லதோ கெட்டதோ நன்மையோ தீமையோ அதுக்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது கடவுள் தந்த இந்த காலம். இன்றைக்கு நீங்கள் ஏதோ வேதனையிலே, துன்பத்திலே, துயரத்திலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறீங்களா? திஸ் இஸ் a season allowed by God. கர்த்தர் நமக்கு அனுமதித்த இந்த காலங்கள். எனவே அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சரி, 11வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சகலவற்றையும் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இந்த 2 வசனங்களின் அடிப்படையிலே பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லாம் தேவன் அனுமதித்தவைகள். ஹல்லேலூயா. அதை முதல்ல ஒரு தீர்மானத்துக்கு வரணும். என்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்பத்திலே இருக்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்பட வேண்டாம். அதன் காலங்களில் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? God does not work at random. நினைச்ச உடனே எதையாவது செய்கிறது கடவுள் செய்கிற காரியம் கிடையாது, அது மனுஷன் செய்கிறது. இன்னைக்கு நம்ம மூடு இருந்தால் ஜெபம் பண்ணுவோம், மூடு இல்லாட்டி இல்லை. நினைத்தா அந்த ஹோட்டலுக்கு போவோம், இல்லாட்டி அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டோம். அது நம்ம நினைச்ச உடனே செய்கிற காரியம், ரேண்டம் சாய்ஸஸ். ஆனால் தேவன் He will not act anything at random. எதையுமே அவர் அப்படி செய்வது கிடையாது. வேதம் சொல்கிறது, God works according to times and seasons. எல்லாவற்றையும் அதனதன் காலங்களிலே அதனதன் வேளைகளிலே செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு ஒரு காலம் இருக்குது, சீசன் இருக்குது. தேவனுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அது அவருக்கு தான் தெரியும். அந்த டைமில் அதை கரெக்டாக செய்வார் தேவன். என்னோட கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 1ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். ஆண்டவர் இயேசு பரத்துக்கு மேலாக ஏறி போகிறார். அப்பொழுது மக்கள் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அப்போஸ்தலர்
1:5 வசனத்தை வாசியுங்கள். ம் 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 6வது வசனம் 6 வாசிங்க. ம் ம் போதுமானது. ஆண்டவர் பரத்துக்கு மேலாக போக போகிறார். தன்னுடைய சீஷர்களை அழைத்து பல்வேறு காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு நீங்கள் திரும்ப கொடுப்பீர்கள்? கேட்ட கேள்விக்கு சரிதான். ஆனால் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் பாருங்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. You cannot understand God's timing and seasons. It's not for you. தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, வேலையை வச்சிருக்கிறாரு. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த காலம் அல்லது நேரம், சீசன்ஸ், காலங்கள், வேலைகள் என்ன என்று கேட்டால், இந்த காலம் என்பதற்கு கிரேக்க பதத்திலே குரோனாஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். குரோனாஸ் என்று சொன்னால் டியூரேஷன், கேலண்டர் டைம். இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுக்கு பேர் கைரோஸ் என்று பெயர். அதுதான் வேலை. அதற்கு பேர் ரைட் டைம், செட் டைம், ஆப்பர்ச்சுனிட்டி டைம், சரியான நேரம். அது ஆண்டவர்கிட்ட. எனவே தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே அவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு சரியான நேரத்தையும் வைத்திருக்கிறார். அந்த காலமும் நேரமும் வரும்போது தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் நடைபெறும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைத்த உடனே காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய காரியத்தை நிறைவேற்றவில்லை என்று நினைக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். வேதாமத்தை புரட்டி நீங்கள் பார்க்க வேண்டாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம் வாசியுங்கள். ம் 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 போதுமானது. அதை நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும் படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டுள்ள மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, அடுத்த வார்த்தையை பாருங்கள், காலம் நிறைவேறின போது, அந்த டைம் வந்த போதுதான் தேவன் அந்த காரியங்களை செய்ய இருக்கிறார். அந்த சீசன், காலங்கள், அந்த நேரங்கள் தேவனுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் பரிச்சயமான பகுதி ஒன்று தெரியும், காணா ஒரு கல்யாணம். அப்போ திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. ஓடி வருகிறார்கள். வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க? திராட்சரசம் இல்லைன்னு சொல்றாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன ஆண்டவர் சொன்னார் வாசியுங்கள். யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கு என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை. ஆழமா நம்ம வேதாமத்தில் தேவன் தெளிவா சொல்லி, இன்னும் ஏன் டைம் வரல? நீ சொல்ற குறையா இருக்கு, உடனே அற்புதத்தை செய்யணும். இல்லை, நம்ம செய்ய முடியாது. ஐ காட் அ சீசன், ஐ காட் அ டைம். இதைத்தான் ஆண்டவர் என்று உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். உன் வாழ்க்கையிலே தேவன் உனக்கென ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் மகனே, உனக்கென ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். என்னை நீ சோர்ந்து போகாத. பல சமயங்களில் நாம் ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டோம். ஐயோ, என் ஜெபம் கேட்கலையே, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, என் பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையே, என்னுடைய வியாதி தீரவில்லையே, இப்படி அநேக பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு நாளைக்கு நான் ஜெபிக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. ஐயா, நான் ஜெபிச்செல்லாம் சோர்ந்து போயிட்டேன் ஐயா, விட்டுட்டேன் ஐயா, ஜெபத்தில் நம்பிக்கை இல்லையா. அருமையான மகனே, மகளே, God has a season and a time. தேவனுடைய பார்வையிலே ஒரு காலமும் ஒரு நேரமும் உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்வார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று தேவன் சொல்கிறார். அவருடைய நேரத்திற்காக, காலங்களுக்காக நாம் காத்திருக்கும் போதே தேவன் கிருபை தருவார். காலங்களையும் சமயங்களையும் தேவன் தான் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது,
தானியேல் 2:21 என்ன தெரியுமா சொல்கிறது? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நான். காலத்தையும் எதையும் மாற்றுகிறவர் யாரு? ஆண்டவர். ஐயா, வெயில் காலம் குளிர்காலம் ஆயிடுச்சு, குளிர்காலம் வெயிலாக இருக்குது, மழை பெய்யுன்னு சொல்கிற காலத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, மழை பெய்யாத காலத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. உண்மையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் அறிவாரா? அறிவார். காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லமையுள்ளவர் யார்? ஆண்டவர். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்கிறது? ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். நீ தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ஞானத்தை உடையவனாய் இருப்பாய் என்று சொன்னால் காலத்தை உன்னால் அறிய முடியும். சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறான், 31ஆம் சங்கீதம் 15வது வசனம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. தாவீது உணர்ந்து சொல்றான், அவன் ஒரு ஞானி, புரிந்து கொண்டான். என் காலங்கள் யார் கையில் இருக்குது? இன்னைக்கு அந்த உணர்வு நமக்கு தேவை. My days are in your hands. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த இடத்துல வேதாகமத்தில் எபிரேய வார்த்தை என்ன தெரியுமா அர்த்தம் சொல்லுகிறது? நவ்ஸ் அண்ட் வென்ஸ். எப்பொழுது எப்படி என்பது தேவனுக்கு தெரியும். மை டேஸ் எப்பொழுது, அது எப்படி, நவ்ஸ் அண்ட் வென்ஸ் என்று தேவன் தெளிவாய் தெரிந்து வைத்திருக்கிறார். மகனே மகளே, நீ யாருன்னு தெரியாது. உட்கார்ந்து இருக்கிறீங்க, இருளோடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உள்ளத்தில் வேதனையோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இவ்வளவு நாள் நான் ஜெபித்தேன், வாழ்க்கையில ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியாமல் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். என்னவாய் முடியும்? பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். தேவன் சொல்கிறார், பயப்படாதே, ஒவ்வொன்றிற்கு ஒரு காலம் உண்டு, அதன் காலங்களிலே நேர்த்தியாய் தேவன் செய்து முடிப்பார் என்று சொல்லி. இப்ப நான் சொன்னேன், இங்க அநேகர் இருளின் வாழ்க்கையிலே இருக்கிறீர்கள் சொல்லி. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி டார்க் சீசன்? என்னுடைய வாழ்க்கை இருளின் வாழ்க்கை, இருளின் காலங்கள், இருளின் பருவங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு துக்கமான ஒரு இருளான ஒரு பாதையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி எப்படி கண்டுகொள்வது? அதற்கான அறிகுறிகள் என்ன தெரியுமா? முதலாவதாக டார்க்னஸ், இருள். நம்முடைய விசிபிலிட்டியே குறைஞ்சு போயிடும். நான் வெளியில விஷயம் சொல்லலை, ஆவிக்குரிய நம்முடைய பார்வையை குறைஞ்சு போயிடும். ஆண்டவரை நாம் நோக்குகின்ற பார்வை, ஜெபத்தின் மீது நாம் வைத்திருந்த பார்வை, வேதத்தை நாம் நேசித்த பார்வை, தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் வைத்திருந்த ஐக்கியத்தின் பார்வை, இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. டார்க்னஸ். நமக்கு அந்த வெளிச்சம் இல்லை. முந்தைய நம்ம சொல்லுவோம், கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருங்க, ஆண்டவர் எங்க பக்கங்க, தேவன் எங்க ஜெபத்தை கேட்கிறாருங்க, தேவன் ஒரு நாளங்களை கைவிட மாட்டார். ஆனா இப்ப என்ன வந்துருச்சு? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என் ஜெபத்தை அவர் கேட்கலையோ, ஒருவேளை இந்த கஷ்டம் அதனாலையோ என்று சொல்லி நம்ம எல்லாவற்றிலையும் அந்த வெளிச்சம் குறைய ஆரம்பித்து விட்டது. அது ஒரு முதல் அறிகுறி. இரண்டாவது அறிகுறி ஸ்டில்னஸ். ஒரு அமைதி வந்துருச்சு. அமைதியை காட்டிலையும் மோஷன்லெஸ், எந்த விதமான நாட்டம் ஒண்ணுமே கிடையாது. நத்திங் சீம்ஸ் டு ஹேப்பன். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், உபவாசம் பண்ணி பார்க்குறேன், ஜெபிச்சு பார்க்குறேன், ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்குறேன், சாட்சி சொல்லி பார்க்குறேன், ஊழியத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன். ஆனாலும் நான் பண்ணுறதுல என்ன நடக்க மாட்டேங்குது? அப்படியே ஸ்டில்லாக கல்லை தூக்கி போட்ட மாதிரி கிடக்கு. ஒரு காரியமும் முன்னேற்றத்தில் இல்லை. என்னுடைய எல்லா செயலும் மாயை போல தெரியுது. எவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருக்க தனிமையில், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே. என் உள்ளத்தின் துக்கம் தெரியுமா? இருதயத்தின் கசப்பு அதை அறிந்தவர்களுக்கு தெரியும். உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு கசப்புன்னு உங்களுக்கு தான் தெரியும். வெளியில் பார்க்கறதுக்கு அழகாக சிரிச்சிட்டு உட்காந்துருக்குறோம், வேறு வழி கிடையாது சொசைட்டியில். உள்ளத்தின் ஆழம், வேதனை, தனிமோ, ஒன்றும் இயலாத நிலைமை, ஸ்டில்னஸ். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. முதலாவது சொன்னேன் டார்க்னஸ், இரண்டாவது ஸ்டில்னஸ்,
மூன்றாவது லோன்லினஸ், தனிமை உணர்வு வந்துடும். குடும்பம் இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, மனைவி பிள்ளைங்க இருப்பாங்க, திருச்சபை மக்கள் இருப்பாங்க, விசுவாசிகள் இருப்பாங்க, பெரிய கூட்டத்தில் தான் இருப்போம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? ஒரு தனிமை உணர்வு. எனக்கு யார் இருக்கா அந்த உலகத்தில்? என்னை யார் நினைக்கிறா? யார் என்னை நேசிக்கிறா? யார் என்னை புரிந்து கொள்வார்கள்? ஒருவரும் இல்லையே என்கின்ற ஒரு உணர்வு வந்துவிடக்கூடும், லோன்லினஸ். நான்காவதாக இன்னர் டர்மாயில், மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும். காரணமில்லாத குழப்பம், காரணமில்லாத பயம் வரும். நம்பிக்கை வர வேண்டிய இடத்துல நம்பிக்கை வராது. சுயமாய் செயல்பட வேண்டிய இடத்துல சுயமாக செயல்பட முடியாது. அநேக கேள்வியில் கேட்க ஆரம்பிச்சிடும் சம்மந்தம் இல்லாமல். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? உண்மை தானே? இயேசு வரப்போறாருன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் வந்த பாடு இல்லை. இன்னும் நரகறாங்க, உண்மையா? அப்புறம் ஏன் இந்த அயோக்கிய பேரெல்லாம் இப்படி செலுத்துவோங்கிறாங்க? ஏன் நல்லவங்களுக்கு இவ்வளோ பாடு கஷ்டம்? we will start questioning afterwards. இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து இன்னர் டர்மாயில், உள் குழப்பம் வந்துடும். அது உள்ளத்தில் அந்த குழப்பம், அது எவ்வளோ வேதனைன்னு நமக்கு தான் தெரியும். தூக்கம் இருக்காது, சாப்பிட முடியாது, சந்தோஷம் இருக்காது, எதை செய்தாலும் ஒரு நெகட்டிவ் திங்கிங், அது சரியில்லை இது சரியில்லை. கடைசியாக அப்சூரிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இருக்குது பட் nobody is recognizing me அப்படிங்கிற உணர்வு வந்துடும். அதான் அழைத்த அழைப்புக்கு நாம் பங்கு இல்லாதவர்களாக காணப்படுவோம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு தெளிவற்ற நிலைமை, ஒரு இருள் சூழ்ந்த நிலைமை, இன்னுமோ சொல்லணும் ஒரு மறைக்கப்பட்ட காரியம். நம்மையே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது, நம்மளாவே புரிஞ்சுக்க முடியாது. சமயத்தில் என்னப்பான், நம்ம யார்? நம்ம ரட்சிக்கப்பட்ட உண்மை தானே? உண்மையிலே நம்ம கடவுளுடைய பிள்ளை தானே? நம்ம மரித்து போனால் நமக்கு மோட்சம்னு சொல்கிறனால அது கிடைக்குமா? அது நமக்கே புரிஞ்சுக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அழைப்பு வேற, இப்போ நடக்கிறது வேற. மோசையை தேவன் பெரிய தலைவனாகணும்னு அழைச்சாரு, வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். தாவீதை பெரிய ராஜாவாக்கணும்னு சொல்லி தெரிந்து கொண்டாரு, அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். யோவான் சானகனை இயேசுவுக்கு முன்னோடின்னு சொல்லி அழைத்தாரு, அவங்க வனாந்தரத்தை சுற்றிட்டு இருக்கிறாங்க. பவுல அப்போஸ்தலர் நாங்கள் தெரிந்து கொண்டார், கண்ணு குருட்டாகி போய் அங்கே உட்காந்துருக்கிறோம். தெளிவற்ற நிலைமை. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப்? என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? என்னால் புரிந்து கொள்ளப்பட முடியவில்லையே என்கின்ற காரியம் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த இரவிலே ஒரு இருளின் தன்மையோடு, டார்க்னஸ், ஒரு ஸ்டில்னஸ், ஒரு அமைதியின் நிலைமையிலே, லோன்லினஸ், ஒரு தனிமையின் நிலைமையிலே, இன்னர் டர்மாயில், உள் குழப்பங்களிலே, அல்லது எல்லாம் இருந்தும் ஒரு தெளிவற்ற நிலைமையிலே இருப்பீர்களானால் இந்த செய்தி உங்களுக்கு தான். செய்தி உங்களுக்கு தான். தேவன் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். விளையாட்டுறீங்க இல்லை உட்காந்துட்டு? ஆமான்னு உங்களோடு தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய இந்த நிலைமையிலே தேவன் ஒரு விடுதலையை தரப்போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு நீ பெரிய ஆசீர்வாதத்தை நீ காணப்போகிறாய். உன்னுடைய இருளின் நாட்களிலே ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். பல சமயங்களில் நம்ம கேட்போம், ஐயா ஏயா வாட் காசஸ் திஸ் நைட் சீசன்? எனக்கு ஏங்க இந்த மாதிரியான இருளின் சூழ்நிலை வரணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அடுத்த கேள்வி. வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, the Lord directs our way. தேவன் நம்முடைய வழியை நடத்தி கொண்டு போகிறார். நான் சொன்னது மாதிரி காலங்களும் சமயங்களும் யாருடைய கையில் இருக்குது? ஆண்டவருடைய கையில் இருக்குது. அவர்கிட்ட போய் நீ ஏன் ஆண்டவரை எப்படி செய்யறேன்னு கேட்க நம்மளால முடியாது. நோ கொஸ்டின். தாழ்வாக்குவார், உயர்த்துவார், அடிக்கிறார், அணைக்கிறார். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். என்னங்க இது? காயம் கட்டுகிறார், நல்லா இருக்கு. அவர் காயப்படுத்தி நம்மை காயம் கட்டுகிறார், நம்மை தண்டிக்கிறார் அல்ல, நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே அவர் அழைத்து செல்கிறார். சங்கீதக்காரன் இதை அழகாய் சொல்கிறார். சங்கீதம் 33, 37, 23 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அடுத்தது பாருங்க, அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். உன் நடைகள் என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். உன் நடையின் மேல் அவர் பிரியப்படுறாரு.
என்னைய அவர் தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். என்ன இப்படி சம்பவங்கள் நடக்குதா? அதை அனுமதித்தவர் யார்? ஆண்டவர். அது தைரியமாக வரும்போது நம்முடைய விசுவாசம் நம்மிடத்திலே வரும். யோவான் சாரனுடைய வாழ்க்கையை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம், ஜான் தி பேப்டிஸ்ட் 80வது வாக்கியம் வாசியுங்கள். லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்க இருந்தா? வனாந்தரங்கள் இல்லை. பிள்ளை பிறந்துச்சு, ஆவியானவளால் வளர்க்கப்பட்டான். ஆனா எங்க இருக்கிறான்? ஏன்? அவருடைய நாள் வருகை மட்டும். அவர் முன்குறித்த நேரம் வரைக்கும் ஒன்றும் நடக்காது. தைரியமா இருங்க. உன்னுடைய சூழ்நிலைகளை தேவன் காண்கிறார். உன் வழிகள் அவருக்கு தெரியும். உன் வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவர் உன்னை மறந்து போகவில்லை. எனவே தைரியமா இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்துக்கு நேராய் புரட்டுங்கள். அதில் நாம் பார்க்கிறோம், சவுல் பவுலாக மாறிய சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கு. 19 முதல் 25 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. போகிறான், வழியிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று பேசுகிறார். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்கிறான். கண்கள் குருடாய் இருக்கிறது, 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாய் இருக்கிறான். பிறகு அனனியாவுக்கு செல்ல சொல்கிறார். பின் கண் பார்வை கிடைக்கிறது. இதெல்லாம் அவனுடைய அழைப்பு. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் உடனடியாக அவனுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்தாரா? 3, 13, 1 17 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் பாடுகள். 1 வருஷம் 2 நாள் இல்லை, 1 நாள் 2 நாள் இல்லை, 17 இயர்ஸ். எங்கேயும் ஓடுறான், அங்கே துன்பப்படுறான், இங்கே துன்பப்படுறான். அழைத்தது ஆண்டவர். உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், உன்னை நாங்கள் போய் நிறுத்துவேன், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் 17 வருஷங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள், அடி, உத, நிர்வாணம், பசியின்மை, குளிர், உடை இல்லாத நிலைமை. ஐயா நினைச்சு பாருங்க ஐயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் நிதானமாய் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனுஷன் நீங்கள் நான் என்ன பண்ணிடுறோம்? டக்குன்னு ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவருக்கு கண்ணே கிடையாது. என் குடும்பத்தில் தான் இந்த கஷ்டம். நான் எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோனோ அவ்வளோக்குள்ள எனக்கு பாடுதான் வருது. அதை பாருங்க, இதை பாருங்க. அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்? அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சில சமயங்களிலே மற்றவர்களும் கூட இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கொண்டு வர முடியும். பரீட்சைக்கு போகிறோம், படிக்காமே போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு உட்காந்தோன்னா அது யார் மேலே தப்பு? படிக்கவே இல்லை, அவன் போயிட்டான் பரீட்சைக்கு. அங்கே போய் தான் தெரியுது இன்றைக்கி அவனுக்கு ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி எக்ஸாம்னு. கொஸ்டினை பார்த்துட்டு மேலே எங்கேயும் பெரட்டி பார்த்தா என்ன உண்மையே புரியல. நான் கிறிஸ்தவ பிள்ளை, காலைல பாட்டு பாடிட்டு வந்தேன், சந்தோஷம் முகுதேன்னு பாடிட்டு வந்தேன். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரணும், பாசவரை ஜம்முன்னு அனுப்பிச்சாரு. என்னடா அது? ஓ முட்டாள்தானோ, யுவர் ஃபூலிஷ்னஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க மேலே இவங்க மேலே தூக்கி போடுறோம். மோசேனுடைய வாழ்க்கையை தேவன் எதுக்கு தெரிந்து கொண்டாரு? பெரிய ஒரு காரியத்துக்கு தான் தெரிந்து கொண்டாரு. ஆனால் இந்த மோசே என்ன பண்ணா பாருங்க, கையில் எடுங்க. யாத்திராகமம் புஸ்தகம் வேண்டாம், அப்போஸ்தலர் 7:20-30 வசனத்தை நீ வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் புரட்டுங்கள். எல்லாம் கையில் பைபிள் எடுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சற்று நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டாம். யாத்திராகமம் 2:15 முதல். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டு மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனது தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்தியர் இருந்தார்கள். அவள் தங்கள் தகப்பன் ஆடு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் கொண்டு, அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவளை துரத்தினார்கள்.
மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 22வது காலத்து வசனத்தை வாருங்கள். அவன் ஒரு குமாரனை பெற்றான். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். சில காலம் சென்ற பின்பு, ஆஃப்டர் ஒன்லி சம்டைம்ஸ் something happened somewhere. யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 14:25 வாசிக்கின்றேன். என்ன எழுதியிருக்கு பாருங்கள். அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும், என்னாகமம் 14:25, என்னாகமம் 14:25. அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். இது என்ன சம்பவம்? கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்புகிறார்கள். அல்ல, எத்தனை பேர் நல்ல செய்தியோடு வருகின்றான்? 2 பேர் மாத்திரம் நல்ல செய்தியோடு வருகிறான். மீதி 10 பேரை என்ன செய்து விடுகிறான்? திருப்பி அனுப்பி விடுகிறான். தேவனுடைய திட்டத்திற்கு அவர் உட்படவில்லை. எனவே மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு, பழைய கஷ்டத்திற்கு அனுப்பிச்சு விடுகிறார். பல சமயங்களில் நம்ம சொல்றான், என் கஷ்டம் திரும்பி திரும்பி வருது. தேவன் சொல்றதை நாம் கேட்பது கிடையாது. பல சமயங்களே தேவன் சில காரியங்கள் நமக்கு சொல்லுவார். விசுவாச வாழ்க்கையை நாம் நிரூபிக்க வேண்டும், தேவனை நம்ப வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் சொல்ல வேண்டும். யோசேப்பு, தேவன் நல்ல தரிசனம் கொடுத்தார், அழைத்தாரு. கடைசியில் அவனை பிடிச்சி எங்கே போட்டாங்க? குழியில் தூக்கி போட்டாங்க. அப்புறம் சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. எல்லா பாடுகளுக்கு பின்பாக தான் தேவன் அவனை உயர்த்த முடிந்தது. எனவே பாடுகள், பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை காட்டிலும் சில சமயங்களிலே பிசாசானவன் நம்மையும் இப்படி முயற்சிப்பான். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாரு? யோபுவின் புஸ்தகம். எல்லாம் தெரியும் நமக்கு யோபுட்ட. ஆனால் யோபு கடைசியில் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கொடுத்தது கர்த்தர், எடுத்தது யாரு? யாருங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் சொன்ன நல்ல விசுவாசம் அறிக்கை. ஆனா உண்மையில யார் கொடுத்தா, யார் எடுத்தா? தேவனுடைய அனுமதியோடு பிசாசு எடுத்தான். ஆனாலும் யோபு என்ன சொல்கிறான்? பிசாசு எடுத்தாலும் இந்த பிசாசை அனுமதித்தவர் யார்? ஆண்டவர். அந்த ஒரு நம்பிக்கை யோபினுடைய வாழ்க்கையில இருந்தபடினா தான் அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். சில வசனங்கள் நான் வேகமாக எடுத்து வாசிப்பேன், எடுக்கலாம் பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 16, எல்லாரும் பைபிளை பரட்டுங்க. சங்கீதம் 16:7 வாசியுங்கள். துதிப்பேன். எப்பங்க அது? ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை. பல சமயத்தில் இந்த இருளின் நாட்களை தான் நம்மளை உணர்வடைய செய்யும். நல்லா இருக்கிறப்ப கண்ணு தெரியாது. கஷ்டம், பாடு, பிரச்சனை, துன்பம் வரும்போது ஆண்டவர் சிலவற்றை நம்ம உணர்த்துவார். God will test us. நம்மை சோதிப்பார், நம்மை உணர்த்துவார். நல்லா இருக்கிறப்ப சொன்னா காது கேட்காது. ஆனா உனக்கு ராக்காலம், உன்னுடைய பேட் சீசன், அந்தந்த வேலையை மாறும்போது பண்ணுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 10:27. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, இதை ஆழமான வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமா தேவன் என்னோடு பேசினார். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே போய் சொல்லுங்கள். அநேக தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கிட்டக்கு போய் பாருங்க. நமக்கு நல்லா இருக்கும். அவங்க என்ன டை கட்டிட்டு மேலே லைட்டை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க, மேலே நிற்கிறாங்க, பிரமாதமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன இந்த ஊருக்கு போகிறாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்க. அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த இருளின் நாட்கள் அநேகம், வேதனையின் நாட்கள் அநேகம்.
கண்ணீரின் பள்ளத்தாக்கு அநேகம். போன வருஷம் ஐயா கூப்பிட்டார், நான் ஏன் வர முடியவில்லை? நான் இருளின் நாட்களிலே கடந்து போய் கொண்டிருந்தேன். என்னுடைய நாட்கள் இருளின் சீசன் சமயமாயிருந்தது. என்ன நடந்தது? 24ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே என்னுடைய தம்பி ராஜ்குமார் இங்கே இருக்கிறான். ஆரம்ப ஜனவரி மாதத்தில் கேட ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம், கேட் யூரினரி ப்ராப்ளம். குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் பல முறை வந்து பார்த்து போனோம். பயமாக இருந்தது, என்ன நடக்குமோ என்று சொல்லி. வேதனையோடு ராணி வெளியிலே உட்கார்ந்து கண்ணீரும் கம்பளியுமாக பரிதாபமாக உட்கார்ந்து கொண்ட சூழ்நிலையிலெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். இருளின் நாட்கள். சரி, அது ஜனவரி பிப்ரவரி முடிஞ்சு. ஜூலை மாதம் வந்தது. நாங்கள் மதுரைக்கு போக வேண்டும். காலையிலேயே கிளம்பி, அன்றைக்கி ஒரு சண்டே, நானும் மனைவியும் கிளம்பி போகிறோம். அப்போ மகிழ்ச்சி சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறது நல்லது இல்லைங்க, ஏதாவது போகிற வழியில் தான் நம்ம சர்ச்சுக்குள்ள போய் அங்கே போய் ஒரு ஜபமாவது பண்ணிட்டு போயிடுவோமேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் வரதை பற்றி இல்லைம்மா, அங்கே போய் உட்காந்தா அப்புறம் எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க, அதில் பல மணி நேரம் நம்ம போய் யாரும் முடியாது, அப்புறம் வாங்க ஜபத்துக்கு வாங்க ஜபிக்க வருவாங்க, அப்படியே நேரம் போயிடணும். இல்லை நம்ம போய் ஜபம் பண்ணிட்டு போயிடுவோம். அது ஃபஸ்ட்டு சண்டே கம்யூனியன். சரி வாமான்னு சொல்லி போய் அங்கே போய் சர்ச்சில் போனோம். மெசேஜ் எல்லாம் முடிஞ்சு கம்யூனியன் நினச்சி சீக்கிரமாக போய் முதலிலே போய் கம்யூனியனை எடுத்து விட்டு, சரி நம்ம சீக்கிரமாக கிளம்பிடுவோம், முடிஞ்சால் எல்லோரும் நம்ம பிடிச்சிருவாங்களே, கூட்டமாக இருக்குமேன்னு சொல்லி கீழே வந்து இறங்குறோம். அந்த சர்ச்சு மேலே படிகள் நிறையா இருக்கும். கீழே இறங்கணும். நான் விறுவிறுன்னு கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி இப்படி பார்க்குறேன், பார்த்தா டொம்முன்னு ஒரு சத்தம். என்னென்னு கேட்டால், மனைவி காலை வச்ச பொத்துன்னு கீழே, அதில் காலை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி பொத்துன்னு கீழே கிடக்குறேன். பார்த்தா அப்படியே இறந்து போன சரீரம் மாதிரி கிடக்குறேன். வேகமாக ஓடி வந்து அவளை தூக்கி, இந்த இடத்துல லேசாடி, இந்த இடத்துல காயம், என்னம்மா என்ன, ஒன்றும் இல்லை. சரி, அதுக்குள்ளே கூட்டம், அவங்க 2 பேரும் ஒடியார ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஒன்றும் இல்லாமல் வாமான்னு மெதுவாக கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றியாச்சு. காரில் ஏற்றி, என்னம்மா காயமா? ஒன்றும் இல்லை. எங்கம்மா கால் சொல்லிச்சா? இல்லை, ஒன்றும் இல்லை, கால் தான் ஏதாவது நொடிச்ச மாதிரி இருந்துச்சு. ரைட், ஒன்றும் இல்லை. இப்படியே போய் மதுரைக்கு போய்ட்டோம் 2 ஹவர்ஸில். போய்ட்டா நைட்டு பார்த்தா கால் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய தம்பி டாக்டர் அவனும் கூட வந்திருந்தான். அவன் சொன்னான், இல்லை ஏதாவது ஃப்ராக்சராக இருக்கணும், உடனே நம்ம பார்த்துருவோம், அட்மிஷன் போடுறனாலும் போட்டுருவோம், அதனால் மதுரையில் இருக்கோன்னா திருச்சிக்கு திரும்பிடுவோம். சென்னை இரவோடு இரவாக கிளம்பி திருச்சிக்கு வருவோம். திருச்சிக்கு போய் உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா காலில் ஒரு ஃப்ராக்சர். அது எங்கே இருக்குது? குதிங்காலில் இருக்குது. மேலே ஃப்ராக்சர்ஸ் பெரிய போனில் இருந்தால் கூட சீக்கிரமாக ஆறிவிடும். கீழே உள்ள அந்த குதிங்காலில் உள்ள ஏற்பட்ட ஃப்ராக்சர் டாக்டர் சொல்லிட்டாரு, கெட்டு போட்டு 3 மாதத்துக்கு ஷுட் நாட் மூவ், படுக்கையில் தான் இருக்கணும். நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறோன்னா கூட பெட் பேனை கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்கிங்க, போகக்கூடாது. 3 மாதம்னா இவளுக்கு பெரிய பயமாக போயிடுச்சு. ஐயோ 3 மாதமா? அப்புறம் உட்கார வச்சுருந்தோம். 1 மாதம் கழித்த பிறகு டாக்டர் கொண்டாந்து காமிக்க சொன்னார். பார்த்தா நல்லா இருக்கு, கட்டை அவுத்து விட்டுறேன், அன்னை எங்கே பண்ணக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரின்னு வீட்டுக்கு வந்தோம். அந்த சமயம் பார்த்தா அவருடைய தங்கையினுடைய திருமணம் சென்னையில் வந்துச்சு. போக வேண்டிய நிர்பந்தம். போயிட்டு வந்தால் மறுபடியும் கால் வீங்கிடுச்சு. மறுபடியும் டாக்டர்கிட்ட போனால் திட்டுறாரு. அவரை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து விட்டு சொன்ன காரியம், இருளின் நாட்கள். என்ன சொன்னார்? இட்ஸ் அ ஸ்பெஷல் ரேர் டிசீஸ் ஆஃப் டிவிடி. நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. டிவிடினா என்ன? இருதயத்தில் அடைப்பு இருக்கும், அதுக்கு ஆஞ்சியோ பிளாஸ்டிக் செய்து சரி செய்கிறாங்க. இதே போல் கால்களிலே, இந்த நரம்புகளிலே, வெயினில் இரத்த பிளாக்ஸ் இருக்கும். அது எல்லாருக்கும் சாதாரணமாக மூவ் பண்ணி கரைஞ்சி போயிடும். ஆனால் இவங்களுக்கு ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக ஒரு பிளாக் இருந்து அந்த பிளாக் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மூவ் பண்ண ஆரம்பித்தா வித்தின் 1 ஹவரில் அப்படியே கீழே வந்து இதயத்தில் வந்து செட் ஆகிரும். மேசிவ் ஹார்ட் அட்டாக் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த டிவிடி யாருக்கும் தெரியாது. ரொம்ப பரிதாபம் என்று சொல்லி உடனடியாக எங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து நிறைய இன்ஜெக்ஷன், காஸ்ட்லி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதை இரத்தக்கட்டை கரைக்க வேண்டும் என்று சொல்லி அதை கரைத்தார்கள். இது எப்பொழுது நடக்கிறது? ஆகஸ்ட் 17ஆம் தேதி. அப்போ முடிகிறது எல்லா காரியமும். சரி, நான் இருக்கிறேன். ஆகஸ்ட் 19ஆம் தேதி ராஜ்குமார், ராணி எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றோம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். இப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபத்தை முடித்து விட்டு வந்து உட்காந்துருக்கிறேன்.
உட்காந்துருந்தோடனே எனக்கு அன்யூஷுவலாக ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னுடைய தம்பிகிட்ட கூட்டேன், தம்பி என்னமோ ஒரு அன்யூஷுவலாக ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு. ஏதாவது ஜெலுசில் மாத்திரை வச்சுருக்கியா, எதாவது இருக்கா, நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கேன்னு. ஏன்னு என்ன டாடி காஃபி குடிக்கலாமா அப்படின்னு. அதுக்குள்ளே சொன்னேன், முதுகில் லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கடா அப்படின்னு சொன்னேன். உடனே புரிஞ்சுக்கிட்டான் இதை சம்திங். நான் வந்தான், என்னை பார்த்துட்டு ஒன்று வேண்டான்னு டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஏறி காரில் உட்காருங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், மார்னிங் 6:30. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைடா எனக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை தான், நீங்கள் ஏறுங்க உடனே. சரி ஏறி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ப்ரைவேட் டாக்டர்ஸ் எல்லாம் ஒத்துன்னு திறந்துருக்காரு. வி ரஷ் டு த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் இசிஜி எடுத்தால் பெரிய வேரியேஷன், மயோகார்டியா இன்ஃபெக்ஷன். அவன் டாக்டரை பார்த்த உடனே அவனை கையும் ஓடலை காலும் ஓடலை. அவன் சில மருந்தெல்லாம் கேட்டான், இருக்கா, இல்லை, நான் வாங்கி தரேன், போட்டுற முடியுமா, சரின்னு போய் 2-3 இன்ஜெக்ஷன்ஸை போட்டு கையில் போட்டு உடனே வெண்பலாம் போட்டு கையில் போடும். என்னடான்னு கேட்டான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேராக வந்து, அம்மா ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்குது, நான் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக இவெல்லாம் வீட்டில் இருந்து வேகமாக திருச்சி அழைத்து சென்றான். ஆனால் போகிற வழியில் டாக்டர் என்னமோ சொல்கிறான், அப்பாவுக்கு மயோகார்டியா இன்ஃபெக்ஷனாக இருக்குது, இப்படி இருக்குது, இந்த சிம்டம்ஸ் இருக்குது, அந்த சிம்டம்ஸ் இருக்குது. அவர் கேட்குறாரு, இந்த டேப்லெட்ஸ் கொடுத்தியா, இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தியா, இன்னும் எவ்வளோ நேரத்தில் நீ வருவ. இதை கேட்கும்போது நமக்கு புரியுது இதை சம்திங் ராங்கன்னு. என்னடா விஷயம், ஏதாவது மேஜர் காம்ப்ளிகேஷன் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, நீங்கள் கவலைப்படாது, உட்காந்துருக்க. ஆனால் வண்டியை பார்த்துட்டு இருக்கோம். போய் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸில் இறங்குறேன். அவனுடைய சகாக்கள் டாக்டர்ஸ் ஒரு டீம், ஒரு 6-7 பேர் டாக்டர்ஸ், ஒரு 7-8 ஸ்டாஃப் நர்ஸு, அவன்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, சம்திங் ராங் வித் அஸ். உடனடியாக கீழே இறக்கினார, சச்சில் தூக்கி போட்டாங்க, விறுவிறுன்னு உள்ளு கொண்டு போனாங்க, இசிஜி எடுத்தாங்க, எக்கோ எடுத்தாங்க, அதை எடுத்தாங்க, இதை எடுத்தாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க. உடனே தூக்கி கேத் லேபுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கேத் லேபில் கொண்டு போய் போட்டுட்டு பார்த்து சொன்னாங்க, 3 மேஜர் பிளாக்ஸ், 2 100%, இன்னும் ஒன்று 90%. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்வதா இல்லது ஸ்டண்டிங் வைப்பதா, கலந்து கடைசியில் ஸ்டண்டிங் வைக்கலாம்னு சொல்லி 2 ஸ்டென்ட் வைத்து என்னை கொண்டாந்து வெளியிலே போடுறாங்க. எல்லாம் 1 மணி நேரத்தில் நடக்கிற செயல்கள். நேற்று 19ஆம் தேதி நல்லா இருக்கு, ஹேல் அண்ட் ஹெல்த்தி. அடுத்து ஆஃப்டர் 48 hours ஐ எம் a heart patient. I was admitted in hospital in ICU. Nobody knows it. அப்புறம் ஒய்ஃபுக்கு சொல்லி 4:30 மணிக்கு கிளம்பி வரா சொல்லி, என்னன்னு தெரியாது. ஏன் சொல்லுகின்றேன், இருளின் நாட்களையும் அவன் நினைக்க வேண்டும். அநேக வருஷங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். அந்த நாட்களிலே தேவன் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் தான் இவை. மகனே மகளே, இந்த இருளின் நாட்களை நான் அறிவேன். ஐ நோ இட். ஐ வாஸ் வித் யூ. நான் உன்னோடு கூட இருந்தேன். உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். நான் உன்னை கைவிடவில்லை. இரவிலே நான் உன்னை கீதம் பாட வைத்தேன். நான் இருளிலே சொல்லுகிறதை நீ வெளிச்சத்திலே போய் சொல்ல கடவாய். வேதனையின் கண்ணீரின் நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளோடு பேசுவார். அநேக மறைக்கப்பட்ட உண்மைகளை சொல்லுவார். அவைகளை தேவன் தாசர்கள் வெளியிலே சொல்லும்போது அது அநேகருக்கு ஆசிரியமாக இருக்கும். இது போகட்டும். ஜனவரியில் தம்பி, ஜூலையில் அவ, ஆகஸ்டில் நான், செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய தம்பி, என்னுடைய மகன் டாக்டர், இஸ் அ நியூரோ சர்ஜன். சென்னைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது கழுத்தில் லேசாக வலிக்குதுன்னு சொன்னான். 2 நாளாக போட்டு வலிக்குன்னு சொன்னோடனே சொன்னால் நான் போய் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பாட்டு வந்துடுறேன். போய் எடுத்து பார்த்தா C3 C4 லாட் ஆஃப் கன்ஜெஷன். 3-4 எலும்புக்குள்ள நரம்பு ஆழ்ந்து காணப்படுகிறார். அவன் சொல்கிறான், இமிடியேட்டாக சர்ஜரி பண்ணணும் டாடி. என்னடா பைத்தியமாடானே, 2 நாளைக்கு போ ஃபிசியோதெரபி. இல்லை, நான் இதை விட்டேன், நான் கை பேரலைட்டிக்காக போயிடும். ஐ நோ தி சீரியஸ்னஸ். உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், நான் வர்றேன், இன்னைக்கு அட்மிஷன், எனக்கு இன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, நாளைக்கு பண்ணாலும் சரி. டாக்டர் சொன்னார், வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் நைட்டே பண்ணிடுவோம். He was admitted in hospital. He had a major spinal surgery. The whole family was in dark period. We have a seasons of darkness. வேற எந்த குடும்பமாக இருந்தால் எங்கேயோ போயிருக்கும் சீர்குலைந்து. தேவன் கைவிடவில்லை. தேவன் கைவிடவில்லை. தம்முடைய பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 17:3 சொல்லுகின்றது, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலங்களில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு நீர் பார்க்கிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. ராக்காலங்களிலே
நீர் என்னோடு கூட பேசி என்னை விசாரித்து என்னை புடமிடுகிறீர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறீர் என்று சொல்லுகிறார். இதைத்தான் பக்தன் யோபு சொல்லுகின்றார் 23:10. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்ல, நான் போகிற வழி அவருக்கு தெரியும், என் நிலைமை அவருக்கு தெரியும், என் கஷ்டம் அவருக்கு தெரியும். இதைத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த இரவிலே நான் உங்களோடு சொல்லுகிறேன். உங்களுடைய நிலைமை அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும், உன்னுடைய தோல்வி அவருக்கு தெரியும், உன்னுடைய கடன் தொல்லை அவருக்கு தெரியும், உன்னுடைய நிம்மதியில்லாத ஜீவியம் அவருக்கு தெரியும். இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் என் வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறாயே, அது தேவனுக்கு தெரியும். உன் வழியை அவர் அறிவார். இதுதான் வேதம் ரோமரிலே சொல்கிறார். உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் அது தரும். எனவே நாங்கள் உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகின்றார் பவுலடிகளார். இனி இரவு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, உன் வழியை தேவன் அறிவார். இது ஒரு காலம், இது ஒரு நேரம், இதை நீ அறிய வேண்டும், இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ரா காலங்களையும் இருளின் அந்தகாரத்தின் நாட்களையும் நீங்களும் நானும் அழைந்து கொள்ள வேண்டும். நோ டெஸ்டிமனி வித்தவுட் அ டெஸ்ட். தேவன் நம்மை பரிசோதிக்காமல் எந்த ஒரு சாட்சியும் நீ சொல்ல முடியாது. நோ விக்டரி வித்தவுட் அ பேட்டில். போராட்டம் இல்லாமல் எங்க வெற்றி கிடையவே கிடையாது. நோ ஸ்ட்ரெங்க் வித்தவுட் எ பேட்டில் ஆர் ஸ்ட்ரகிள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கர்த்தர்கிட்ட காத்திருக்கணும். நீ புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நீ எளிமை ஜீவிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன தெரியுமா? டெஸ்ட் ஆஃப் என்டூரன்ஸ். பொறுமையின் நாட்கள், பொறுமையின் நாட்கள். ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு பொறுமையை தாரும் ஆண்டவர். இந்த பொறுமை எதற்காக தெரியுமா தேவன் தருகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருவது முதலாவதாக நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை நிலைநிறுத்தும்படியாக, நம்மை உறுதிப்படுத்தும்படியாக. எனவே நீங்கள் கேட்கலாம், பிரதர் நீங்கள் சொல்லலாம் ரைட்டு, அப்போ என்ன செய்யணும்? கீப் யுவர் ஹார்ட்ஸ் டிவோட்டட் டு காட். இதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. மனுஷனை நம்பினது போதும், மனுஷன்கிட்ட நீங்கள் அழுதது போதும், மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவை நோக்கி பாருங்கள். இரண்டாவதாக கீப் ஹிஸ் பிரைசஸ் டு ஹிம். வாயினாலே தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஆபகுக்கு சொல்கிறான், அத்தி மரம் துளிர் விடாமல் எடுங்கள். ஆபகுக் 3:17 எடுங்கள். எல்லாரும் வசனங்க எடுங்கள். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 எல்லாரும் வேதாமத்தை பொறுத்து வாசிக்க போகிறோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிங்கள். அத்திமரம் ம் 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 கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். முந்தின வருஷத்தில் நான் ஆறுதல் அடைவேன். ஐ வில் ரெஸ்ட் இன் காட், ஐ வில் ரிலை ஆன் காட், ஐ வில் ரிஜாய்ஸ் இன் காட். கர்த்தருக்குள் நான் ஆறுதல் அடைவேன், அவரையே நம்பி இருப்பேன், அவருக்குள் நான் களி கூறுவேன். இதுதான் நம்முடைய முடிவாக இருக்கும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தேவனே நமக்கு ஆறுதல், தேவன் தான் நமக்கு ஆறுதல், வேறு ஒருவர் ஆறுதல் கிடையாது. அவர் மீது நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். துதிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தேவனுடைய காரியங்களை அவர் மாற்றுவார். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51-52 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் 41-51-52. ம் ம்
ம் ம் அவனுக்கு ஒரு பையனுக்கு பேர் வச்சார் மனாசேன்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் என்ன? என் வருத்தம் யாவும் நீங்கிற்று. அடுத்த வாசிங்க. ம் ம் இன்னொரு பேர் எப்பிராயிம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பெருக பண்ணினார். என் இரவு தேவன் மனாசாயை போல எப்பிராமையை போல நம்முடைய வருத்தங்களை அவர் நீக்கட்டும். நம்முடைய சிறுமைப்பட்ட நாட்களுக்கு மேலாக தேவன் நம்மை பெருக்கத்தை உண்டு பண்ணட்டும். தேவன் அதை செய்வார். தேவன் செய்கிறத உங்களால் என்னால் கண்டுக்க முடியாது. we don't have the answer for all our questions. நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் இல்லை. ஒன்று இருக்கு, அவர் மீது நம்பிக்கை வைக்கும்படி. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்போது உங்களுக்கு எனக்கும் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஆனால் அது நடந்தேறும். வருத்தங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், உன்னுடைய பலவீனங்கள் மாறும், நீ சிறுமைப்பட்டு போன நாட்கள் மாறும், உன்னுடைய தனிமை மாறும், உன்னுடைய இருளின் நாட்கள் மாறும், உன்னுடைய தெளிவற்ற நிலைமை மாறும். அதைத்தான் தேவன் நாளிலே செய்ய போகிறார். அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். இன்று இரவு அதை நினைப்பதற்கு நான் வந்திருக்கிறோம். ஏதோ வந்தோம், மெசேஜை கேட்டான், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போறதுக்காக இல்லை. நாம் எல்லாரும் ஒருமித்து தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, திஸ் இஸ் மை லைஃப், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய சீசன், இதுதான் என்னுடைய நிலைமை, இதுதான் என்னுடைய பொசிஷன், இதுதான் என்னுடைய வேதனை, இதுதான் என்னுடைய கண்ணீர், இதுதான் என்னுடைய குறை என்று சொல்லி ஆண்டவரத்திலே அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரத்திலே நாம் வாய் திறந்து சொல்ல போகிறோம். அங்கே எலியா சூரியச்செடியின் கீழே உட்கார்ந்து இருக்கான். ஆண்டவர் கேட்டார், எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு என்ன சம்பவித்தது? come on, open your mouth, வாயை திறந்து நீ சொல். அவன் சொல்லுகிறான், ஐயா, அது இது இதுன்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறான். இன்று இரவு நம்முடைய நிலைமையை ஆண்டவரிடத்திலே அறிக்கை பண்ணுகிற நேரம். கண்கள் மூடட்டும், இருக்கின்ற இடங்களில் அமைதியாக எழுந்து நிற்கட்டும். பைபிளெல்லாம் கீழே வைங்க. நிற்க முடியாதவர்கள் நீர் உட்கார்ந்து கொள்ளலாம். நின்று கொண்டு ஜெபிப்பது நலமானால் நின்று கொண்டு ஜெபிக்கலாம். உட்கார்ந்து கொண்டு ஜெபிப்பது நலமானால் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இருளிலே தேவன் எனக்கு சொல்லியதை அவர் வெளிச்சத்திலே சொல்லுவார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் என் வாழ்க்கையின் இருளின் நாட்களிலே நான் கடந்து வந்த பாதையின் அனுபவங்களை, என்னுடைய துன்பத்தின் வேளையிலே நான் கற்றுக்கொண்ட பாடங்களை, என்னுடைய உபத்திரவத்தின் நாட்களிலே தேவனுடைய மகத்துவத்தை நான் அறிந்த நாட்களிலே, உலகம் என்னை கைவிட்ட போது ஆண்டவர் என்னை கைவிடவில்லை என்ற நிச்சயத்தை நான் அறிந்து கொண்ட போது இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்து போனாலும் இயேசு போதுமே என்று பக்தன் சொன்னான். இந்த எத்தனை பேர் உண்மையிலேயே எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டு உன்னுடைய கண்களிலே கண்ணீர் வடிவதை என்னால் பார்க்க முடியுது. மகளே, சகோதரி, உன்னுடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். அம்மா, உன்னுடைய வேதனை அவருக்கு தெரிகிறது. அருமையான வாலிப தங்கச்சி, உன்னுடைய பெருமூச்சு தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. தேவன் அறிவா. ஐயா, நீங்கள் உள்ளம் உடைந்து தேவனிடத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பது தேவனுக்கு தெரியும். வாழ்க்கையின் தோல்வியோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள், வாழ்க்கையின் வெறுமையோடு
ஆனால் என்னுடைய தனிமையை யார் உணர முடியும் என்று சொல்வது ஆண்டவருக்கு தெரிகிறது. ஐயோ, என் வாழ்க்கையில் மாற்றம் வராதா? எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? என் நாட்களிலே நான் சுபிட்சமான நாட்களை காண முடியுமா? அருமையான மகனே, மகளே, இந்த தேவன் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். இந்த செய்தி உனக்காக. ஆம் சகோதரனே, சகோதரியே, இது உண்மை. இந்த இரவிலே என்னுடைய இருளின் நிலைமையை நான் ஒத்துக்கொள்கிறேன். இதை என் ஆண்டவரிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவரேயாக உள்ள கரங்களை காண்பீங்கள். தேவன் அறிவார் உன் நிலைமை. அவர் வெட்கப்பட வேண்டாம். உன் வழியை தேவன் அறிவார், உன் வாழ்க்கையை தேவன் அறிவார், உன் சூழ்நிலையை தேவன் அறிவார், உன் மன நிலைமையை தேவன் அறிவார். கரங்களை உயர்த்தியவர்கள் கீழே போடலாம். கரங்களை உயர்த்தியவர்கள் கீழே போடலாம். அழுகையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டாம். அநேகர் கண்களை துடைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. ஆண்டவர் உள்ளத்திலே கிரியைகளை செய்யட்டும். உடைய நிலைமைகள் மாறட்டும். ஆண்டவரே, யோபின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தீரே. என் வாழ்க்கையில் அந்த நிலைமையை நான் காண வேண்டும் ஆண்டவரே. இருளின் நாட்களுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் நாட்களை நான் மீண்டும் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் கிரியை செய்யும். நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லுவோமா? என்னோடு கூட பேசும் என்று சொல்லுவோமா? ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நான் யாரும் முன்னே வாருங்கள் என்று சொல்ல போவது கிடையாது. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே, ஆண்டவரே, இந்த இரவு என்னை அறியும்படி தந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களை எல்லாம் நீரே அனுமதித்தீர். ஆனாலும் உடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்பா, நீர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறீர், என்னை வழி நடத்தி இருக்கிறீர். இன்றைக்கு நான் உயிரோடு ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை என்று சொல்லி அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? மகா கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக நன்றியோடு தூக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு தூக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. எங்கள் காலங்கள் நேரங்கள் எல்லாம் உமது கையில் இருக்கிறதப்பா. அதற்காக உம் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் இருளின் நாட்களை நினைத்து பார்க்க சொல்கிறீர். அதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நாங்கள் பாடுபட்டது நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தருடைய தேவைகள் நமக்கு தெரியும் சாமி. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள் நமக்கு தெரியும் சாமி. ஒவ்வொருத்தருடைய வியாதிகள் தெரியும் சாமி. எல்லாவற்றையும் அறிந்த தெய்வத்துக்கு முன்பாக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அந்த கடத்திலே அர்ப்பணிக்கிறோம் சாமி. நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் நீ அறியாதும் எட்டாதமான காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே, இன்று உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதி ஆண்டவரே. உண்மையில் நம்பிக்கை வைத்த ஆண்டவரே, உண்மையில் விசுவாசம் வைத்த ஆண்டவரே, உண்மை ஒருவரே நம்பி இருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். அதற்காகவும் நன்றியோடு தூக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்மை பற்றி அறிந்த நாங்கள் உமக்கு சாட்சியாக ஜீவிக்கிற ஜீவித்தை தாரோம். உமக்கு பிரியமான பாதைகள் நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத ஒன்றில் நாங்கள் தலையிடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய சித்தம் அறிந்து நாங்கள் செயல்பட நீர் கிருபை செய்தோம் சாமி. இந்த இரவிலும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொன்ன கர்த்தாவே, எங்கள் காலங்கள் முழுவதும் உமது கரத்திலே ஒப்பு வைத்து நாங்கள் செல்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். இறைவன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.